26, 27, 28. அனுப்பப்பட்டான். மூன்று வசனங்களை கர்த்தர் மாதத்திலே அவர் வாக்குத்தத்த வசனமாய் கொடுத்திருக்கிறார். எல்லா தலைகளை தாழ்த்தி வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் பழிக்கணும். அதே போல வார்த்தையை கர்த்தர் அடியினை மறைத்து அவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஒரு நிமிஷம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? அப்பா பிதாவே நீ ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தாவே சோதரிக்கிறோம், கனம் பொருந்தியவரே நீ சோதரிக்கிறோம். அப்பா அந்த வார்த்தையை நான் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையின் மறைபொருள்களை நீங்கள் வெளிப்படுத்தும். வார்த்தையின் மறைபொருள்கள் அப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அப்பா அந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாய் தொடரட்டும், நடத்தட்டும். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் வாசிப்போம் 26வது வசனத்தை. 6ஆம் மாதத்திலே எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகள் வேதம் தெளிவா சொல்லுது. என்ன சொல்றாரு? 6ஆம் மாதத்திலே கேப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலே தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மள இந்த மாதத்துல, இந்த 6வது மாதத்துல நமக்கும் தெய்வ தூதர்களை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நியமிக்கப்பட்டவர்கள் தான். நாமும் மனவாட்டி தான். நாமும் ஒரு மனவாளனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 6வது மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க சரீரத்துல எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார், 6வது மாதத்துல தாவீதின் வம்சத்துல இருந்த யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த இந்த மரியாதை வீட்டுக்கு கேப்ரியேல் தூதனை அனுப்புனது போல 6வது மாதத்துல உங்க வீட்டுக்கு அனுப்ப போறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த தேவ தூதர்கள் இறங்கிட்டாங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பாரங்களையும் இறங்கிடும். ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகத்தோடு இந்த மாதத்துல காணப்படுவோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுதான். மரியாதை வீட்டுக்கு கேப்ரியேல் தூதனை அனுப்புனது போல கர்த்தர் இந்த 6வது மாதத்துல உங்க வேலை ஸ்தலத்துல கேப்ரியேல் தூதனை அனுப்ப போகிறார். கேப்ரியேல் தூதனை யாரு? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வார்த்தையை அனுப்புறவர், மெசேஞ்சர். அவர் வேதம் சொல்லுது, அவர் வசனத்தை அனுப்பி நம்மளை குணமாக்குறாங்க. அதே போலதான் இந்த மாசத்துல, இந்த 6வது மாசத்துல கேப்ரியேல் தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை அனுப்ப போற, உங்க வேலை ஸ்தலத்துல அனுப்ப போற, உங்களுடைய வீட்டுல அனுப்ப போற, உங்க சரீரத்துக்கு அனுப்ப போற. அவர் அனுப்பும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தருடைய வல்லமை பயங்கரமானது. ஹல்லேலூயா. கர்மையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க அனுப்புறாரு. யாருக்கு நேரம் அனுப்புறாரு தெரியுமா? யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட, நிச்சயம் பண்ணப்பட்டவங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நாமும் தனிநபர் அல்ல, நம்ம இந்த உலகத்தார் கிடையாது. யாரு தெரியுமா? தேவன் நம்முடைய சொந்த ரத்தத்தினாலே அவர் மீட்டு கொண்டு சொன்ன. ஹல்லேலூயா. அவர் நம்மளை நியமித்திருக்கிறார், நம்மளை நிச்சயம் பண்ணிட்டு போயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 11ஆம் வசனத்துல, 11ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 11ஆம் நியமித்தபடியால் ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாத்தீங்களா? எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனம் அநேகருக்கு கண்ணில் படவே படாது. எல்லாரும் பாருங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். திரும்ப மீண்டும் வாசிக்க சொல்லுங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும்
அதே வைராக்கியத்தை தான் நானும் கொண்டிருக்கிறேன். அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போலதான் இன்னைக்கு நம்மளுடைய சபையும் அப்படிப்பட்ட வைராக்கியத்தை உள்ளதுதான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோமா? ஒரே புருஷனுக்கு. எத்தனை புருஷனுக்கு? ஒரே புருஷன் தான். அந்த புருஷனுடைய பேர் என்ன? கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய ரத்தத்தினாலே அவர் நம்மளே என்ன பண்ணியிருக்கிறாரு? நிச்சயம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கடந்து போக வேண்டிய இடம் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம். அங்கதான் நமக்கு கல்யாணம். அங்கதான் கல்யாணம் இருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வருகிற நாட்கள் அதுதான் நடக்க போகுது. உலகத்தில் அநேக காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. சோதரன் கடந்த வாரத்தில் சொன்னது போலதான் அந்நாட்களிலே இஸ்ரவேலை அநேக ஜனங்களுக்கு பாரமான கல்லாக்குவேன்னு சொன்னார். இன்னைக்கு நீங்க நியூஸ்ல பார்த்தாலும் சரி, பத்திரிகையில பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் சரி, என்ன நடந்துட்டு இருக்கு? காசால இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேலுடைய ராணுவங்கள் உள்ள பிரவேசித்து பாலஸ்தீன ஜனங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கொண்டு குவிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது. தேவனுடைய வருகை வரும்பொழுது ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ஜாதிக்கு விரோதமா ஜாதி எல்லாம் எழுப்போம். யுத்தங்களின் செய்திகளை கேட்பீங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் நிறைவேறிட்டு இனி காலம் செல்லாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏனோதானம் இருக்கக்கூடாது. ஏனோதானம் இருக்கிற காலம் போயிடுச்சு. இனி பரிசுத்தமாக வாழணும், தேவ வார்த்தையின்படி வாழணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ரத்தத்தினால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? கற்புள்ளவர்களா இருக்கணும். கற்புள்ள பிள்ளைகளா இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஆவி ஆத்ம சரீரத்தில் கற்புள்ள வாழ்ந்தவா சோதரி ஒரே நம்ம தொழுது கொள்ளும். ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு நியாயம் விடக்கூடாது. உடம்பச்சபத்தை விடக்கூடாது. அதே போல ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். தனிஜபம் ரொம்ப முக்கியமா பண்ணணும். சொல்லப்படுறது போல அப்படி நீங்க எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை நிச்சயிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கீங்க அப்படின்னா கேப்ரியல் தூதர் உங்க வீட்டுல தான் வருவார். ஹல்லேலூயா. நிச்சயிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தேவ ரத்தத்தினால் கழுவப்படுறது, அவர் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுறது. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மணவாளனுக்கு ஒரு மணவாட்டியை நிச்சயம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்க இந்த நாட்கள் எல்லாம் போன் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தொடர்புல இருக்கிறாங்க, அவங்க அன்பை பரிமாறிக்கொள்றாங்க. அதே போலதான் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அவங்க மணவாளன், நம்ம மணவாட்டி. அவருடைய சொந்த ரத்தத்தினால் நிச்சயிக்கப்பட்டிருக்கோம். அவர் நம்மளே நிச்சயம் பண்ணிட்டு போயிருக்கிறார். அப்ப அவரோட தொடர்புல இருக்கணும். பாரம்பரியத்துல தொடர்புல இருக்கக்கூடாது. அநேக உலக காரியத்துல தொடர்புல இருக்கக்கூடாது. பைபிளோட தொடர்புல இருக்கணும். ஜபத்துல தொடர்புல இருக்கணும். தேவனை ஆராதிக்கிற தொடர்புல இருக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவ ரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது அவரோடு தொடர்புல இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். கடைசி நாட்கள்ல ஏனோ தானோ வாழக்கூடாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுமா? பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும். தேவனுக்கு பயந்து வாழணும். உலகத்தாரா இருக்கக்கூடாது. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும். நம்ம நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறோம். உலகத்துக்கு இல்லை, பரலோகம். நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும் தெரியுமா? எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பதான் மறுரூபமே ஆகும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுங்க, எவ்வளவு அருமையா போய் சொல்றாரு பார்த்தீங்களா? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம, ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வார்த்தையின் பிள்ளையாயிட்டா வார்த்தையை தான் கனப்படுத்தணும். சோதரிங்க நேகர் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை நம்ம எப்படி இருக்கிறோம்? உலகத்தோட ஒத்து போறோம். அப்படி போக கூடாது. அப்படி போனோம் அப்படின்னா பரலோகத்தை நம்ம போக முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வார்த்தை என்ன சொல்லுதோ அதெல்லாம் கனப்படுத்தணும். வார்த்தையின்படிதான் வாழணும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்க கூடாது. இந்த நாட்டில் என்ன நடக்குது? அநேகர் பாருங்க, நம்ம சபையில திருமணக்காரையும் போயிட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் போயிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நீதி உள்ளவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசி நாட்கள்ல அவர் நீதியாய் நியாயம் இருப்பார். ஹல்லேலூயா. பயத்தோட இருக்கணும், நடுக்கத்தோட இருக்கணும். வார்த்தையை மட்டும்தான் தியானிக்கணும். வார்த்தையை மட்டும்தான் முக்கியப்படுத்தணும். சபையை முக்கியப்படுத்தணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை,
நாட்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்ததுமா, தேவனுக்கு ஒத்த பிள்ளைகளா தேவ சாயலை தெரிந்து கொள்ளணும், சோதரிக்கிறோம். அதுக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் தெரியுமா? நம்ம பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கணும், தேவ சித்தத்தின்படி நடக்கணும். அது மாத்திரமல்ல, உடைய மனம் புதிதாக மாறணும். உங்க மனம் புதிதாக மாறும். அப்படி மாறும் பொழுதுதான் எப்படிப்பட்டவர்களா இருப்பீங்க தெரியுமா? பரிபூர்ணமா இருப்பீங்க. அது மாத்திரமல்ல, மறுரூபம் அடையும்படியான பாத்திரமாக நீங்க காணப்படுவீங்க. ஒரே நிமிஷம் வேதம் சொல்லுது, கடைசி நாட்கள்ல கர்த்தர் வரும் பொழுது ஒரு நொடி பொழுதுல நம்ம எல்லாம் மறுரூபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்படி மறுரூபம் பண்ணணும் அப்படின்னா உங்க மனம் புதிதாய் மாறணும். புதிதாய் மாறுற வாழ்க்கை தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த மேச தெரியாத வாழ்க்கை. உலகத்தான கலந்து போக கூடாது. எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப பரிசுத்தமாய் மாறணும். பாரம்பரியத்தை பிடிக்க கூடாது, பரலோகத்தையும் பிடிக்கணும். யாரை கனப்படுத்தணும் அவரைதான் கனப்படுத்தணும். யாரை பரிசுத்தப்படுத்தி அதை வச்சிருக்கிறாரோ அவரைதான் பிடிச்சு கொள்ளணும். அதை விட்டு நம்ம கண்ணாமனான நம்ம உலகத்தோடு ஒத்து போய் சேர்ந்து இருக்கக்கூடாது. தேவன் பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துக்கு போறோம், அநேக கல்யாணத்துக்கு போறோம், உங்களோடு சேர்ந்து அவர்களோடு அப்படி அந்த சாயல போகக்கூடாது. நமக்கும் அவங்களுக்கும் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா பார்த்து சொல்லணும், இவர்கள் கிறிஸ்தை தரித்திருக்கிறார்கள். ஏன்னா பேச்சு அப்படி இருக்கணும், நம்முடைய நடை அப்படி இருக்கணும். அப்படியே உலகத்தோடு நம்ம ஒன்றித்து போயிடக்கூடாது. அப்படி நம்ம போனோம்னு வச்சுங்களேன், என்ன சொல்லுது நம்ம வேதம்? அடுத்தவங்க வாசிங்க, வெளிப்படுத்தின சேஷ புஸ்தகத்தை 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். இல்ல 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வாந்தி பண்ணி போட்டுருவாராம். அல்லேலூயா. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு சபைக்கு வந்துட்டு உலகத்தோட நம்ம இருந்தோம்னா என்ன ஆகுது தெரியுமா? கர்த்தர் வாந்தி பண்ணி போட்டுருவாராம். ஏனதான் இருக்கக்கூடாது. வேத வார்த்தை ஒவ்வொன்றும் அக்கினியா எழுதப்பட்டது. எனக்கு அருமையா தேவனுடைய கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். அனலா இருந்தா அனலா இருக்கணும், குளிரா இருந்தா குளிரா இருக்கணும். அனல் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பா இருந்தோம்னா தேவ சமூகத்திலிருந்து மாற்றி பண்ணப்பட்டுரும், கைவிடப்பட்டு போயிடும். அதுதான் இங்க வேதம் சொல்லுது, கைவிடப்பட்ட பாத்திரம் ஆயிரும். அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. நம்ம கற்புள்ள பிள்ளைகளா இருக்கணும், பரிசுத்தம் உள்ள பிள்ளையா இருக்கணும், தேவனுக்கு பயந்து நடக்கணும். இப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, உலகத்தாராய் நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது. அதான் ஏசப்பா சொல்றாங்க மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல இந்த 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. இதுதான் நடந்துட்டு இருக்கு. கர்மையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு தெளிவா ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? மத்தேயு 6:24 2 எஜமானுக்கு ஒருவனாலும் ஊழியம் செய்ய முடியாது. ஆனா என்ன, நம்மளுடைய எஜமான இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தோட எஜமான யாரு? பிசாசு. ஒரே எஜமானுக்கு தான் நம்ம ஊழியம் செய்யும். கர்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான காரியம். ஒருவனை பகைத்து மற்றவனை நேசிப்பான். நீங்க உலகத்தை நேசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு பகையை உண்டு பண்றீங்க. அல்லேலூயா. பகையாளியா இருக்கிறீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன காரியமா இருந்தாலும் சரி, ஆராதனைக்கு தவறாம ஓடியாங்க. ஆராதனைக்கு வந்துடணும், நேரத்தோட வந்துடணும், கர்த்தரை துதிக்கணும், தொழுது கொள்ளணும், பாடலை பாடணும், வார்த்தையை தியானிக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாட்சிகளை எங்கேயும் சொல்லணும். நம்ம உலகத்துல உள்ளவங்களுடைய காரியங்களை முக்கியப்படுத்தணும் அப்படின்னா, அதை சிநேகித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரை பகைக்க ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. உலக சிநேகம் தேவனுக்கு பகையா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த காரியம் தெரியாதனாலதான் உலகத்தார் மாதிரியே நம்மளும் போயிடுறோம், அடுத்த வாரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பக்கூடாது. பயத்தோட வரணும், நடுக்கத்தோட கழிவு வரணும். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையில கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. அது மாத்திரம் இல்ல, அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். நீங்க அநேகங்களை அசட்டை பண்றாங்க, சோதரிக்கு. எனக்கு என்ன தேவனுடைய பிள்ளைகளே, சபையில இருக்கிற 4 சுவாச பிள்ளைகளுக்கும் முன்னாடியே போன் பண்ணி சொன்ன நேரத்தை, அம்மா வருகிற நாட்கள் முதல் ஆராதனை யாரும் தவறாம வந்துருங்க. எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஆராதனை முடிச்சுட்டு கடந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்க என்ன நடந்திருக்கு? வேதம் சொல்ற மாதிரி தான். ஒருவனை பற்றி கொண்டு, நீங்க அநேக இடத்துல பற்றி கொண்டு நிக்கிறாங்க, ஆனா ஆராதனையும் அசட்டை பண்ணிருக்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது.
எதற்குமே தேவனுடைய பிள்ளைங்களே, அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் சரிச்சிருக்கிறோம். நம்ம வாந்தி பண்ணி கொண்டு போயிடுவோம், வாந்தி பண்ணி கொண்டு வராங்க. நம்ம கற்புள்ள பிள்ளைகளா இருக்கிறோம், பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா இருக்கிறோம். எதற்குமே தேவனுடைய பிள்ளைங்களே, ஆராதனைக்கு ஒழுங்காய் வருவது கற்புள்ள வாழ்க்கை, தேவனை ஜெபிப்பது கற்புள்ள வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறது கற்புள்ள வாழ்க்கை. அதுதான் தேவ ரத்தத்தினால் கழுவப்பட்ட வாழ்க்கை, அதுதான் நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கை. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் மனம் புதிதாக மாறும், அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் பரிபூர்ணம் அடைவார்கள், அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் மறுரூபம் அடைவார்கள். அல்லேலூயா. நல்ல உற்சாகத்தோடு காணப்படும். கர்மையா தேவனுடைய பிள்ளைகளே, முதல் காரியம் நம்ம பார்த்தோம், நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். யார் நம்மளுடைய மனவாளன்? இயேசு கிறிஸ்து. இது ஒரு வெளிப்பாட்டின் செய்தி. புரியுதாமல் சொல்றது. முதல் காரியம் நம்ம பார்த்தது, கேப்ரியல் தூதன் மரியாளுடைய வீட்டுக்கு பிரவேசித்தார், அவர் அனுப்பப்பட்டார். நம்ம அனுப்பப்படணும் அப்படின்னா நம்ம மனம் புதிதாக மாறணும், மறுரூபமாகணும். அது மாத்திரமல்ல, பரிபூர்ணம் அடைந்தவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்டவர்களாய் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாத பிள்ளைகளாய் இருந்தால் கர்த்தர் நம்முடைய இல்லத்திற்குள் வார்த்தை அனுப்புவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு நிச்சயப்பட்ட பிள்ளைகளாய். அடுத்த காரியத்தை நம்ம வேதத்துல வாசிப்போம், எடுத்துக்கொள்ளுங்க, ஸ்தோத்திரிக்கிறோம். அதே வாசிங்க, 27ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:27 வாசிங்க திரும்ப. லூக்கா 1:27. பிரவேசித்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் இரண்டாவது பாயிண்ட். முதல் காரியம் பார்த்தோம், யாருக்கு நம்ம நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு, இயேசுவுக்கு. அதுல தெளிவா இருக்கும், மூன்று தேவர்கள் அல்ல, ஒரே தேவன், மூன்று தன்மையில வெளிப்பட்ட ஒரே தேவன். பழைய ஏற்பாடுல யெகோவாவா இருந்தவர் தான் புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அவர் பிதாவா இருந்தார் பரலோகத்துல, குமாரனா நமக்காக வந்தார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். மூன்று தன்மையில வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நம்மளுடைய மனவாளன். அவருக்கு தான் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம், அவர் ரத்தத்தினால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். ரத்தத்தினால கழுவப்படணும்னா என்ன பண்ணணும்? ஆராதனைக்கு ஒழுங்கா வரணும். அதான் கற்புள்ள வாழ்க்கை, அதுதான் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது நிச்சயிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அடுத்ததாக கர்த்தர் என்ன பண்ணாரு? பிரவேசிப்பா. அப்பதான் நம்ம வீட்டுக்குள்ள பிரவேசிப்பா. எதற்குமே அந்த தேவனுடைய பிள்ளைகளை பிரவேசிக்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்கள்ல குடும்ப ஜெபம் இருக்கும், ஒரு சில நேரத்துல தனி ஜெபம் இருக்கும். இந்த காரியம்லாம் ஏன் தொடர்ந்து வரல தெரியுமா? ஏன் அப்படின்னா தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உணராதனாலதான். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் இறங்கி வரணும். அப்படி இறங்கி வரணும் அப்படின்னா காத்திருக்கும், தாழ்மையுள்ளவர்களா இருக்கும், பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினால் வழி நடத்துறது எப்படி தெரியுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் தெரியுமா? மூன்று காரியம். அன்னைக்கு பெந்தெகோஸ்தே நாளில அப்போஸ்தலர்கள் மேல கர்த்தர் இறங்கி வந்தார்ல, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்கள்ட்ட இருந்த மூன்று குணலட்சணங்களை நம்ம கற்றுக்கொள்ளும். முதல் காரியம், அவங்கள்ட்ட தாழ்மை இருந்துச்சு. இரண்டாவது காரியம், பரிசுத்தம் இருந்துச்சு. மூன்றாவது காரியம், அவங்க காத்திருந்தாங்க. ஹல்லேலூயா. மூன்று காரியம் போட்டு, முதல் காரியம் தாழ்மையா இருக்கணும், இரண்டாவது காரியம் பரிசுத்தமாய், மூன்றாவது காரியம் காத்திருக்கிற அனுபவம் இருக்கணும். ஹல்லேலூயா. காத்திருக்கணும். அப்படி காத்திருந்தாதான் கர்த்தர் இறங்கிய வருவார். தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம தாழ்மையா இருக்கணும், பரிசுத்தமாய் இருக்கணும். அது மாத்திரமல்ல, காத்திருக்கணும். மூன்று தன்மை நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா தேவ தூதர் நம்முடைய வீட்டுக்குள்ள பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நீங்க வேதத்துல வாசி பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனத்தை வாசிப்போம். இல்ல, மார்க் 5ஆம் அதிகாரம் 22. ஹல்லேலூயா. நீங்க மார்க் 5ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல இங்க எவருங்கிற ஜெபாலய தலைவனுடைய மகள் உடம்பு முடியாம இருக்கிறான். அப்ப அவர் வந்து கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது நீர் உங்களுடைய கரத்தை வைன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? நீங்க வேதத்துல வாசிங்கன்னா அதே அதிகாரத்துல 35ல 41ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க.
வெளியே போக பண்ணி பிரவேசித்து தேவனுடைய பிள்ளைகள் யாவேறுங்கிற ஜெப தலைவருடைய பொண்ணு உடம்ப முடியாம இருக்கிறாங்க. இயேசுட போய் சொல்றாரு, இப்படி கரத்தை நீ நீட்டினா போதும், என் பிள்ளை மேல வச்சா போதும், அவ சுகமாயிருவாங்க. அந்த நேரத்துல அந்த சம்பவம் நடக்குது. ஒரு கடந்து சென்று கொண்டே இருக்கிறார். அப்ப ஜனங்கள் இருக்கிறாங்க. வீட்டை போய் தியானிச்சு பாருங்க. 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ அங்க சுகம் பெறாங்க. அநேக சுகம் பெறாங்க. அநேக ஜனங்கள் நெருக்கிறாங்க. ஆனாலும் அந்த எவர் தலைவன் சும்மா விடவே இல்லை. பின்னாடியே தொடர்ந்து போறாரு. எவ்வளவு பேர் நெருக்கினாலும் சரி அவர் பின்னாடியே போறாரு. அவர் எப்படி போறாரு? ஜெபாலய தலைமை. அவரு ஜெபாலய தலைமை மாதிரி காட்டிக்கல, அவர் பின்னாடியே நடந்து போறாரு. அல்லேலூயா. அவர்கிட்ட ஒரு தாழ்மை இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம அந்த தாழ்மை இருக்கணும். அநேக அற்புதங்களை பெற்றுக் கொள்றாங்க. அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகம் பெறலாம். 12 வருஷம் பெரும்பாலும் ஸ்திரீ. ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு? பொறுமையா இருந்தார். அவர் என்ன பண்ணாரு? அவர் காத்து இருந்தார். அப்படி காத்துட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது? போதகரை துக்கப்படுத்தாத, உன் பிள்ளை இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, கருமையா தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்திலையும் சரி நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். ஆண்டவர் கைவிட்ட மாதிரிதான் இருக்கும். கற்றதான் நம்பினேன் நானே, அவருடைய கரத்தை தானே நான் நோக்கி பார்த்துட்டு இருந்தேன், அப்புறம் ஏன் அந்த இழப்பு, அப்புறம் ஏன் அந்த மரண செய்தி அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் உள்ளவன் என்ன பண்ணுவான்? மறைக்காமல் பிழைப்பான். அல்லேலூயா. கருமையா தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அந்த காரியத்தை அறிந்து அவனுடைய செபத்தை கேட்டு அவனோடு கூட கடந்து போறான். அல்லேலூயா. அப்படி கூட கடந்து போகும்பொழுது வீட்டுல என்ன நடக்குது? தார தப்பட்ட சத்தம் நடக்குது. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்துல சம்பந்தம் இல்லாத வீட்டுல சண்டை, சச்சரவுகள், கூச்சல்கள், குழப்பங்கள், பிசாசு கிரிகள் நடைபெறுது. சில வீட்டுல ஏன் சண்டை வருதுன்னு நிதானிக்காமலே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு நம்முடைய வழிகளினால்தான், தவறான வழிகள் போனா அப்படிதான் பிரச்சனை நடக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரிக்கிறோம். அங்க எதிரோடைய வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது சத்தம் நடக்குது. என்ன சத்தம் நடக்குது? மரணத்தின் ஓடும் சத்தம் கேட்குது. ஒரு சைடு கால தப்பட்ட பயங்கரமா நடைபெறுது. தேவதான் அநேகருடைய வீட்டுல தேவன் பிரவேசிக்காதனால வியாதிங்கிற போராட்டம் சத்தம், கடன்கிற சத்தம், பிரச்சனைகிற சத்தம், குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகிற சத்தம், விசாச அநேக கால தப்பட்டுங்கிற இந்த சத்தத்தை உண்டாக்கி இருக்கிறான். அருமையா தேவனுடைய பிள்ளைங்க, ஆனா கர்த்தர் கடந்து போகும்போது அவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? இந்த சத்தம் ஒழிக்கும்படியாக தான் கர்த்தர் நடந்து வந்தார். அல்லேலூயா. அவர் நடந்து போகும் பொழுது, வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது பிள்ளை நித்திரையா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனையே அப்படிதான். நம்முடைய பிரச்சனையை கண்டு நீங்க பயப்படாது. குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையும் சரி, சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையும் சரி, எல்லா பிரச்சனையும் அது நிரந்தரமானது கிடையாது. ஒரு மனுஷன் தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்னைக்கு ஏந்திருப்பாங்க. அதே போலதான் நம்முடைய பிரச்சனையும் தூங்குற மாதிரி தான். கர்த்தர் தட்டி எழுப்பி அதை உயிர்ப்பிக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அது சொல்லும் பொழுது நம்மளும் சொல்லுவோம். நம்ம அநேகர் நம்மளை குற்றப்படுத்துவாங்க. இயேசுன்னு போறிய, சபன்னு போறிய, உனக்கு என்ன கிடைச்சிச்சு? இன்னமும் பிரச்சனைகள் தானே இருக்கிற, உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே இல்லையே, என்ன முன்னேற்றத்தை கண்டுட்ட நீனே, நாங்களாம் நல்லா இருக்கிறோம்ல, எங்களுக்கு என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தான். அது எல்லாரும் நம்ம கௌமானப்படுத்துவாங்க தான். அதே போலதான் இயேசு சொன்ன போது சிரிச்சாங்க. ஆனா எனக்குமே என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. எல்லாத்தையும் அப்புறப்படுத்தினார், எல்லாத்தையும் வெளியே போக சொன்னார். இன்னைக்கு அதேதான். அவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாரும் இருதயத்தை குத்தும்படியாக, கிழிக்கும்படியாக இருக்கும், காயப்படுத்தும்படியாக இருக்கும், வேதனைப்படுத்தும்படியாக
வார்த்தையாக இருக்கும். அந்த வார்த்தைகளா வரும்போது, அந்த வார்த்தைகள் நம்ம வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது, நம்ம இருதயத்துல பிரவேசிக்கும் பொழுது, அது பயங்கரமா வேதனைப்படுத்தும், காயப்படுத்தும், கஷ்டத்தை உண்டு பண்ணும். ஆனா ஒரே ஒரு காரியம் நான் சொல்றேன், ஏசப்பா எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி வெளியேற்றினது போல இந்த காரியத்துல உங்க இருதயத்திலிருந்து வெளியேற்றிட்டு அவரை உள்ள அழைச்சிங்கன்னா அங்க நடக்கிறது என்ன காரியம் தெரியுமா? உயிர்ப்பிக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்துல, வேத வாசிப்புல, ஆலயத்துக்கு நீங்க முன்னாடி நின்று உங்க கற்பை பாதுகாத்து தேவ சமூகத்துல உங்க மனசை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது அடுத்ததாக கிடைக்கிறது தேவ பிரஸ்தானம். ஹல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு பிரவேசித்து சிறு பெண்ணே எழுந்திருக்கிற, இன்னைக்கு கீழே விழுந்து கிடக்குறீங்களா? யாரும் தூக்கி விட ஆளே இல்லை நினைக்கிறீங்களா? எனக்கு யார் கை கொடுப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் கர்த்தர் நீ சொல்றாரு, அவர் உங்க வீட்டுக்குள்ள பிரவேசித்து உங்க கரத்தை தொடுவார். சிறு பிள்ளை எழுந்துன்னு சொன்னது போல வந்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்து அவர் எழுந்திருக்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தாழ்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், காத்து இருக்கணும், பொறுமையா இருக்கணும். நீங்க இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவர் பிரவேசிக்க ஆரம்பிச்சிடுவார். பிரவேசிக்க ஆரம்பிச்சோன்னு அங்க ஒரு உயிர் தெழுதல். எவருடைய ஜெபாய தலைவனுடைய மகளை உயிரோடு எழுப்புனது போல கர்த்தர் இந்த மாதத்தை எழுதி வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல தோல்வியை சந்திச்சும் உயிரற்றவர்களா இருக்கிறீங்களோ அதை கர்த்தர் உயிரோடு எழுப்பும்படியாக 6ஆம் மாதத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. முதல் காரியம், இயேசுவுக்கு நம்ம நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது காரியம், கர்த்தருடைய வாழ்க்கையில பிரவேசிக்க போறான். இந்த 6ஆவது மாதத்துல எல்லா மறைந்த சூழ்நிலைகளும் உயிர் பெற்று வர போகிறது. ஹல்லேலூயா. சந்தோஷமா எதிர்கொள்ளுங்க. 5 மாதங்கள் உங்களை எது வேணா நெருங்கியிருக்கலாம், எது வேணா தளர்படி செய்திருக்கலாம். இந்த 6ஆவது மாதத்துல உங்களை ஆசீர்வதிக்கதான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நீங்க வேதத்துல வாசிப்பீர்களா? எடுத்துக்கோங்க. சோதரிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிருபை பெற்றவளே. கிருபையை குறித்து நம்ம அநேக முறை தியானிச்சது உண்டு. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்றேன். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மையை மட்டும் நீங்க பிடிச்சுக்கோங்க, கிருபை உங்களுக்கு தான். அடுத்ததாக நம்ம கடந்து போவோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொல்றேன். நீ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணுங்க. அநேகர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்த ஜெபம், ஆரம்பத்துல இருந்த சபை ஐக்கியத்தை விட்டுருவாங்க. விடுறதுனாலதான் கர்த்தரும் அவரை விட்டு விலகி போயிடுறாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தர் எப்போதும் நம்மளோட கூட இருக்கணும். எப்போதும் நம்மளோட கூட இருக்கணும்னா எப்பவுமே வேதத்தை வாசிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தரோடு கூட இருந்தவங்க மரியாதை கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதே போலதான் வேதத்துல இருந்த எல்லாரும் கர்த்தர் கூட என்னென்ன காரியம் நடக்கும் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் வேதத்துல வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை ஒரு வாசம் வேகமா வாசிங்க. யோசேப்போட இருந்தா காரிய சித்தி உள்ளவனானா. நல்ல கவனமா இருக்கணும் வாழ்க்கையில. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், யோசேப்பு குறித்து அநேக முறை தியானிச்சது உண்டு. கர்த்தர் என்ன எப்ப இருந்தானா அவன் கூடவே இருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் காரியம் 17 வயசுல அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. என்ன காரியம்? 12 நட்சத்திரங்களை அவனை தொழுது கொள்ளும், சூரியன் சந்திரனை அவனை தொழுது கொள்ளும் அப்படின்னு சொன்ன அந்த காரியம் எப்ப சித்தி பெருந்துச்சு தெரியுமா? 30 வயசுல சித்தி பெருந்துச்சு. ஆனா அது அந்த சித்தி பெறதுக்கு 13 வருஷம் ஆனிச்சு. ஆனா அந்த 13 வருஷத்துல கர்த்தர் ஒரு நாள் கூட அவனை விட்டு விலகியே போகல. ஹல்லேலூயா. அவன் கூடவே தான் இருந்தாரு. அவனை தூக்கி குழியில போட்டாங்க சகோதரர்கள். அந்த குழியிலே கர்த்தர் இருந்தாரு. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அவனை விற்று போட்டாங்க. விற்கும் பொழுது யாருமே அவன் கூட இல்லை. ஆனா அவன் கூட யார் மாத்திரமா? இயேசு மட்டும்தான் இருந்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, செய்யாத குற்றத்துக்கு சிறைக்கு போனான். அந்த சிறையில இருந்தான், அவன் கம்பிக்கு உள்ள இருந்தான். ஆனா அவனுக்கு பின்னாடி கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு பின்னாடி இருந்ததுனாலதான் அவன் வாழ்க்கை பின்னலைமை பார்க்கல முன்னிலைமை ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவனுடைய பிள்ளைகளே, எதை பற்றி கலக்காதீங்க. நீங்க எந்த எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் குழியில கிடக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு அந்த பிரச்சனையில அவர் உங்க கூட இருப்பார்.
உங்க கணவர் இல்லாம இருக்கலாம், உங்க மனைவி இல்லாம இருக்கலாம், உங்க பிள்ளைகள் இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் நீங்க சொல்றாரு அவர் உங்க கூட இருப்பார். ஹல்லேலூயா. சோதரிக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். எதை குறிச்சு நீங்க கலங்காதீங்க, கர்த்தர் உங்க கூட தான் இருப்பார். அதே போலதான் தானியேல் சிங்கக்கவில கிடந்தார், யாரும் கூட இல்ல. ஆனா இயேசுவ இருந்ததுனால சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையில போட்டாங்க. அக்கினி போல பிரச்சனை இருக்கா, உங்களை 30 நாள் சுட்டெரிக்கிறா, வேதனைப்படுத்துதா, இந்த நேரத்துல அக்கினியின் தேவன் உள்ள பிரவேசித்து அவர்களோடு நீங்க யாரும் இல்லை கவலைப்படாதீங்க. நமக்கு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையே பார்க்காதீங்க. ஏசப்பா அந்த பிரச்சனைக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. கவனமா இருக்கணும். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா யாரும் அவங்களுக்கு உறுதுணையா இல்லை, யாரும் அவங்களுக்கு உதவவும் இல்லை. இயேசு மட்டும் தான் கூட இருக்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாங்கணும். அடுத்ததாக நீங்க வேதத்துல வாட்சி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்க, யோசுவா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசி. அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றேன். அவன் காரிய சுத்தி உள்ளவனா யோசிப்பு இருந்தான். அவன்கிட்ட உள்ள ஒரு குணம் என்ன தெரியுமா? அவன் பரிசுத்தத்தை விடவே இல்லை, பாவத்தை விட்டான். அவன் பாவத்தை மேற்கொள்ள வந்துச்சு, பாவத்தை விட்டு விலகி ஓடணும். பரிசுத்தத்தை நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தான் காரிய சுத்தி உள்ளவர். கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். முதல் காரியம். இரண்டாவது காரியத்தை வாசிங்க, யோசுவா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். எங்க கீர்த்தி தேசம் முழுவதும் பரவிட்டான். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? வேதத்துல வாட்சி பார்த்தீங்கன்னா அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவனா இருந்தான். இன்னைக்கு ஆசரிப்பு கூடாரம் இது நம்முடைய சபை தான். இந்த சபையை விட்டு பிரியாம இருக்கணும். அப்படி நீங்க பிரியாம இருந்தீங்கன்னா உங்க கீர்த்தி தேசம் முழுவதும் பரவும். ஹல்லேலூயா. உங்க சொந்த பந்தங்கள் எல்லாரும் உங்களை கேவலமா பாக்குறாங்களா, அற்பமா பாக்குறாங்களா? இது நான் என்ன விட்டா இதுக்கு கெதி கிடையாது, நான் செய்யறதுனாலதான் இவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்படி நீங்க இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, ஒரு காலத்துல இல்ல, ஒரு காலத்துல யோசுவாவுடைய எல்லா காரியங்களும் அவனுக்கு கீழே வைத்தார். ஹல்லேலூயா. அவன் தான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான், தேசத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்குனார் ஆண்டவர். அதே போல என்னுடைய பிள்ளைங்க, ஒருத்தவங்களை நத்தி நீங்க இருக்கிறீங்களா, ஒருத்தவங்களுடைய உதவியை நாடி இருக்கிறீங்களா? ஒரே ஒரு காரியத்தை நிச்சயம் பண்ணி வச்சுக்கோங்க, வருகிற நாட்கள்ல உங்களுடைய கரத்திலிருந்து அநேகருக்கு உதவும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க பெரிய ஆசீர்வாதமே. அநேகருக்கு பங்கிட்டு கொடுக்கும்படியாக கர்த்தர் செய்தார். அவன் கீர்த்தி தேசம் முழுவதும் பரவிடுச்சு. இன்னைக்கு நீங்க அற்பமான ஒரு ஓரமா ஒதுக்கப்பட்ட கல்லா இருக்கலாம், ஆனா வருகிற நாட்கள்ல மூளைக்கு தலைக்கல்லாய் கற்ற மாற்றுவார். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? யோசுவாவோட மோசே கடந்து போனாலும், மோசே இல்லாம இருந்தாலும் இயேசு ஆண்டவர் அவன் கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவன் கூட இருந்ததுனால தான் அவன் கீர்த்தி தேசம் முழுவதும் வந்துச்சு. அடுத்ததாக நீங்க வேதத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா சுதரிக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. கடைசியாக 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 18-14. புத்திமானாய் நடந்தான். இன்னைக்கு அநேகருக்கு புத்தி இல்லாம இருக்கிறோம். புத்திமானாய் நடக்கணும். வேதம் சொல்ற புத்தியை கேட்கணும். இங்க பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், சபைக்கு வரோம், ஊழியர் மூலமா வார்த்தைகளை கேட்கிறோம். அந்த வார்த்தைகளை கேட்கறதோட விட்டுறக்கூடாது. வெளியில போய் நம்ம எப்ப பாவத்துல இருக்கக்கூடாது. இந்த தாவீது புத்திமானாய் நல்லா வாசிங்கம்மா, அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. நீங்க புத்திமானாய் பரிசுத்தமாய் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாம இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கூட தான் இருப்பார். முதல் காரியம் பார்த்தா யோசேப்பு பரிசுத்தமாய் இருந்தான், அதனாலதான் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான், கர்த்தர் உங்க கூட இருந்தார். யோசுவா எப்படி இருந்தான்? கீர்த்தி தேசம் முழுவதும் பரவிடுச்சு. ஏன்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாம இருந்தான், மோசையை விட்டு பிரியாம இருந்தான், ஊழியக்காரனை விட்டு பிரியாம இருந்தான், சபையை விட்டு பிரியாம இருந்தான். அதனால தேசம் முழுவதும் கீர்த்தியா இருந்தான். அதே மாதிரி 3வது காரியம் நம்ம பார்க்கிறோம், தாவீது புத்திமானாய் நடந்தான். வார்த்தையின்படி இந்த வார்த்தையை சொல்ற புத்தியை கேட்டு நடந்தான். அதனால என்ன நடந்துச்சு? அவனோட கூட இருந்தார். அவனோட கூட இருந்த என்ன நடந்துச்சு தெரியுமா? சும்மா விடல, வாசிங்க. 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாவீது 4 நாள் விருத்தி அடைந்தார். 4 நாள் விருத்தி அடைந்தார்.
அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம கூட இருக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா நாளுக்கு நாள் விருத்தி அடையும். இன்னைக்கு வறுமை கிடையாது, வறட்சியே கிடையாது. இந்த 6வது மாசத்துல தேவன் பிரவேசித்து உங்க கூட இருக்க ஆரம்பிச்சிருவாரு. இருக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைய போறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்றீங்க, இந்த 6வது மாசம் எனக்கு ஆசீர்வாதத்தின் மாசம். ஹல்லேலூயா. குறைவுகளை நிறைவாக்குற மாசம். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஏன்? புத்திமானா இருந்தான். வார்த்தையின் புத்திகளை கேட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது அப்படிதான் இருந்தார். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் ராணுவ எனக்கு நல்ல கவனமா கேட்கணும். வேத நிதானிச்சு வாங்கி பாருங்க. சாமுவேல் போய் அந்த எனக்கு தேசத்துக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்திட்டப்பா, ஈசாயோட குடும்பத்துல போய் ஒரு ராஜாவை தெரிந்திருக்கேன் போய் பாருங்கிறாங்க. அங்க போறாரு. ஒவ்வொருத்தரா வரான். ஒவ்வொரு வாட சமமா இருக்கான். ராஜாவா இருக்கான். ராஜாவோட கூட இருக்கான். சவுலோட கூட இருந்தவன் தான் எல்லாம். ராஜாவோட இருக்கிறவன் ராணுவ இருக்கு. இவன் இருந்த இடம் எந்த இடம் தெரியுமா? ஆடுகள் பின்னாடி இருக்கான். இவனுடைய சகோதரர்கள் ராஜா பின்னாடி இருந்தாங்க. அப்ப அவன் போட்டிருந்தது எல்லாமே ராஜ உடைகள். யாரு? தாவீதுடைய சகோதரர்கள். இவன் போட்டிருந்தது மேய்ப்பனுடைய உடை. இவன் சாதாரண ஒதுக்கப்பட்டவன் தான். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க நல்லா வேதத்துல பாத்தீங்கன்னா, தாவீதையே இன்னொரு புள்ள இருக்கிறது அவன் அப்பாவே மறந்துட்டாரு, ஈசாக்கையும் மறந்துட்டாரு. சாமுவேல் தான் எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. எப்பா சரி என்ன ஆண்டவர் சொன்னாரு, இந்த குடும்பத்துல ஒரு ராஜா ஏற்படுத்துன்னு சொன்னாரு, எல்லாரும் வந்துட்டாங்க. இன்னொரு பையன் இருக்கானா கேட்குறது. அப்பதான் அவன் அப்பாவே புத்தி வருது, அவன் அப்பாவே யோசனையே வருது. ஆமால்ல, ஒரு பையன் இருக்கிறான். இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கிறோம். குடும்பத்தார புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோமா? சில பேருக்கு பாத்தீங்கன்னா சில பிள்ளைகளை உயர்த்துவாங்க, சில பிள்ளைகளை கண்டுக்கவே மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். எதுவுமே தேவனுடைய பிள்ளைகள். அதே போலதான் தாவீது ஒதுக்கப்பட்டவனா இருந்தான். சோதரன் அவன் ஏன்? அவன் ஆடுகள் பின்னாடி சுத்துறாங்க. அவனுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவன் ஒதுக்கும் உதவாக்குறாங்க. அவன் ஒண்ணுக்கு லாய்க்கில் இல்லாதவங்க. அப்படித்தான் அவன் காணப்பட்டிருக்கிறான். அவங்க அப்பா மூலியமா, அவங்க குடும்பத்து மூலியமா, சொந்த பந்தங்கள் மூலியமா ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை அற்பமா காணப்பட்டிருக்கான். அந்த கர்த்தருடைய பார்வை எப்படி தெரியுமா? சவுலோட கூட தாவீதுடைய சகோதரர் இருந்தாங்க. ஆனா தாவீதோட கர்த்தர் கூட இருந்தார். ஹல்லேலூயா. கூட இருந்ததுனால தாங்க சவுலோட ராஜாவோட இருந்தவன ராஜாவாக, கர்த்தரோட இருந்தவன ராஜாவா. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னோட சொந்த பந்தம் யாரும் நான் மதிக்கல. நீங்க வீட்டிலே உரதான் பார்க்குறாங்க. என்ன ஒரு பெரிய இதாவே நான் பார்க்கல, பிள்ளையே பார்க்கல நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, உங்க கூட தான் நான் இருக்கிறேன், உன்னதான் மகளே, உன்னதான் மகனே, ராஜாவை நான் உயர்த்த போறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் நீங்க தாங்க விருத்தி அடைய போறீங்க. இந்த 6வது மாசத்துல கர்த்தர் முதல்ல சொன்னார் யோசேப்பு பிரதானியா இருந்தான். 2வது யோசுவா தேசத்தை பங்கிட்டு கொடுத்தவனா இருந்தான். 3வது தாவீது இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவா இருந்தார். ஹல்லேலூயா. 3 ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் உங்களோட கூட வந்து அதை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளை, ஒதுக்கப்பட்ட கல் தாங்க மூளைக்கு தலைக்கல்ல ஆகும். அற்பமா எண்ணப்பட்ட கல்லு தான் எப்படிப்பட்ட கல்லா ஆகும்? சொந்தரிக்கிறோம். அஸ்திவரங்கள்லாம் மாறும். நீங்க அஸ்திவரங்களாவும் ஆவீங்க, மூளைக்கு தலைக்கல்லாவும் ஆவீங்க. உங்களை கொண்டுதான் கர்த்தர் இருக்கு. உங்க கண்ணை அசையும், உங்க கையை அசைஞ்சாதான் எல்லாத்துக்கும் படியலங்கப்படும். யோசிப்பு அப்படிதான். பார்வோன் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். பார்வோன் அந்த அதிகாரத்தை கொடுத்தான். இன்னைக்கு நமக்கு கர்த்தர், நமக்கு அவர்தான் ஆண்டவர், அவர்தான் ராஜா, நம்ம பிரதானியா மாற்ற போறார். அதே போலதான் யோசுவா கொண்டுதான் ஜனங்களை பங்கிட்டு கொடுத்தார். உங்க சொந்த பந்தங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் அநேக தேவன ஆண்டவரே நீங்க தான் பங்கிட்டு கொடுக்க போறீங்க. அதே மாதிரி கடைசியாக தாவீது வர வர விருத்தி அடைந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவா இருக்கார். அதே போலதான் உங்க ராஜாத்தியா ராஜாவா இருக்க போறார். விசுவாசத்தோட கடந்து போங்க. இந்த 6வது மாசத்துல நீங்க வர வர விருத்தி அடைய போறீங்க, வர வர பெரிய ஆளாக போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட வர போறார். கடைசியாக தேவனுடைய பிள்ளைகள், வேதத்துல பார்த்தோம் என்ன காரணம்? ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீ. இதான் 5வது ஒரு பாட்டு. அதனை ஸ்திரீனா என்ன காரியம் தெரியுமா? ஸ்திரீனா சபைன்னு அர்த்தம். இன்னைக்கு அநேக சபைகள் இருக்கலாம், எல்லா ஸ்தாபனத்தின் சபை. நம்ம என்ன சபை தெரியுமா? பரலோகத்தின் சபை. ஹல்லேலூயா. எந்த ஒரு டினாமினேஷன் கீழே கிடையாது, எந்த ஒரு ஸ்தாபன தலைவருக்கு கீழே கிடையாது. ஒரே திருத்துவம் கிடையாது, திரியேகம் கிடையாது.
ஏகத்துவம், கர்த்தத்துவம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடக்கிற ஊழியம். அப்ப எப்படிப்பட்ட ஊழியம்? ஒரே தேவன், புத்தி உள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஸ்திரீ? புத்தி உள்ள ஸ்திரீ. வேதத்துல மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே புத்தி உள்ள ஸ்திரீயை குறித்து போட்டிருக்கு. யார் தேவனுடைய வருகையில காணப்படுவாங்க? அதுல 10 ஸ்திரீகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது 5 ஸ்திரீ புத்தி உள்ள ஸ்திரீ, 5 ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரீ. ஏன்னா அவங்களுடைய என்ன இல்ல, என்ன பரிசுத்தாவின் அபிஷேகம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் சாணன் தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்தாவினாலும் அக்கினியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார். எனக்கு என்ன பிள்ளைங்க, இந்த ஞானம் இல்லாம இருக்கிறோம். ஞானம் இல்லாம இருக்க அநேக சபைகள், ரொம்ப சபை பிள்ளைங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சபையில் நீங்க கூட்டம் இல்லாம இருக்கலாம். கர்த்தர் ஒரு நாளில் ஒரு நாள் எழுப்புறதை கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லா ஸ்திரீகளுக்குள்ள நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காரியத்தை சபையை பொருத்தி நம்ம கொடுக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வேதத்துல நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் அந்த காரியம் இருக்கு. வருகிற நாட்கள் அதை குறித்து நம்ம எடுப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிப்போம். அது ஏன் 25ஆம் அதிகாரத்துல 5 ஸ்திரீ போட்டிருக்கு? அதை நம்ம வேதத்துல வாசிக்கணும். வாசிக்கணும். கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிற சபை. வாசிங்க. அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகர்களாகவும் மேய்ப்பர்களாகவும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர். இந்த 5 காரியம் இருக்கணும் ஒரு சபை. சபை எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஆண்டவருடைய சரீரமா இருக்கணும். அந்த சரீரம் மாத்திரம் இருக்கக்கூடாது. அதுல 5 விதமான 5 வேர்ல்ட் மினிஸ்ட்ரி இருக்கணும். என்ன காரியம்? தீர்க்க தரிசனம் இருக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நடக்க போறதை சொல்லணும், நடந்ததை சொல்லணும், வீட்டில் இருக்கிறத சொல்லணும், வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சொல்லணும், உங்க சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையை சொல்லணும். அதுதானே புத்தி உள்ள சபையுடைய ஊழியத்தோடைய மதிப்பு. ஹல்லேலூயா. அந்த தன்மை இருக்கணும். அப்போஸ்தலர்கள் என்ன? அனுப்பப்பட்டவர்கள் அர்த்தம். அப்போஸ்தலர் உபதேசத்துல இருக்கணும். அப்போஸ்தலர் எந்த நாமத்துல ஞானஸ்நானம் கொடுத்தாங்க? அப்போஸ்தலர் 2:38 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க? ஏதோ உபதேசித்தாங்க. இயேசுதான் பிதான்னு சொன்னாங்க. எனக்கு என்ன தேவை பிள்ளைகளே, அந்த உபதேசத்துல இருக்கிறாங்களா? அநேக சபை அப்போஸ்தலர் சபை சொல்றாங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, எத்தனை தெய்வத்தை நீங்க வணங்குறீங்க கேட்டா 3 தெய்வம் கேட்டாங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. வேதம் சொல்லுதா? இஸ்ரவேலே தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ இஸ்ரவேலா இருந்தீங்கன்னா உனக்கு கர்த்தர் ஒருவர் தான் தெரியும். அப்ப நீ இஸ்ரவேலாவே இல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலனா இருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் சொன்ன காரியம் தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானம். அந்த ஒரே கர்த்தர் தெரிஞ்சாதான் உனக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா ஒரே ஞானஸ்தானம். அப்போஸ்தலர் கொடுத்த ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. அப்பதான் புத்தி உள்ள ஸ்திரீ. அப்படிப்பட்ட ஸ்திரீயா நம்ம இருக்கணும். அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கு? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசனம் சொல்லணும். 3வது காரியம் சுவிசேஷம். அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லணும். 4வது காரியம் மேய்ப்பர் ஊழியம். ஹல்லேலூயா. சபையில தான் இருக்கு மேய்ப்பர் ஊழியம். எல்லாமே எல்லா ஊழியமே சபையில தான் இருப்பது. யாரும் தனிப்பட்ட முறையெல்லாம் போகல. சபை ஊழியத்தை செய்யும். அடுத்ததாக அல்ல ஒரு டீச்சரா இருக்கும், போதகரா இருக்கும். இப்படிப்பட்ட 5 விதமான 5 கோல்டு மினிஸ்ட்ரியா இருக்கிற சபையா இருந்துச்சுன்னா அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. ஹல்லேலூயா. சபையை நீங்க தெரிந்து கொள்ளணும். அந்த கூட்டமே இல்லைனாலும் கர்த்தர் அவர்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் நான் சொன்னது போலதான் தாவீதுடைய சகோதரர்கள் கூட்டமா தான் இருந்தாங்க. ஆனா தாவீதோ ஆடுகளோட தான் இருந்தாரு, அவர் ஒருத்தவங்க தான் இருந்தாரு. கர்த்தர் அவர் கூட இருந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டமே அவன் பின்னாடி போயிருச்சு. ஹல்லேலூயா. இதுதானே என்னுடைய உபதேசமே. இப்படித்தான் நம்ம இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நீங்க சொந்த பந்தங்களால புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், யார் யார் அவமானப்படுத்தலாம் இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, அவர்களை காட்டில் நீங்க தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முதல் பாயிண்ட் நம்ம பார்த்தோம். என்ன பாயிண்ட் பார்த்தோம்? நியமிக்கப்பட்டிருக்கிறோம்.
யாருக்காக? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது காரியம் நம்ம பார்த்தோம், கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில பிரவேசிப்பார். பிரவேசிச்சா எல்லா காரியங்களும் உயிர்ப்பிக்கப்படுவோம். மூன்றாவது காரியம், கிருபையை பெற்றுக்கொள்வோம் இந்த மாசத்துல. நாலாவது காரியம், கர்த்தர் நம்மோடு கூட வரப்போறார். ஐந்தாவது காரியம், நம்ம புத்தி உள்ள ஸ்திரீயா இருக்கணும். ஹல்லேலூயா. 5 காரியத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 6வது மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதம் என்று சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படின்னா நம்மள்ட்ட ஆயத்தம் இல்லாம போக முடியாது. அப்ப அடுத்த வாரத்தில் உங்களுடைய தேவ செய்தி என்ன அப்படின்னா, புத்தி உள்ள ஸ்திரீயா நம்ம இருக்கிறது விஷயம் இல்ல, புத்தி உள்ள ஸ்திரீயா ஆகிறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட என்ன ஆயத்தம் இருக்கணும், எப்படி ஆயத்தமா இருக்கணுங்கிறத குறித்து தான் அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போறோம். யாரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சபையில உள்ள எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வாங்க. வருகிற நாட்கள் ஃபுல்லாவே என்ன காரியம்னா, நீங்க எழுதியா வச்சுக்கோங்க, ஆயத்தப்படு. முதல் காரியம் அடுத்த வாரத்துல. அதே போல யாரு புத்தி உள்ள ஸ்திரீ. மூணாவது காரியம், இயேசுவின் வருகையை குறிச்சு, ரகசிய வருகை, பகிரங்க வருகை. அதே போல 7 சபை காலத்தை குறிச்சு, அதே போல 7 முத்திரையை குறிச்சு, ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தை குறிச்சு, இப்படி அநேக செய்திகள் உண்டு. சிவப்பு கிடாரி செய்தி, ஆதாம், முந்தின ஆழம் யாரு, பிந்தின ஆழம் யாரு, தாவீதுடைய ஆறுமுனை கொடி, இது ஒரு ரகசியம் இருக்கு. இஸ்ரவேல் காரியங்கள 6 முத்திரை, அதே போல ஆண்டவர் சொன்ன 7 ஓமைகள், அதை குறிச்சு வெளிப்பாடு இருக்கு. 7 சபை காலங்கள் குறிச்சு இருக்கு. இப்படி அநேக காரியங்கள், தானியேல் 70 வாரங்கள், எல்லாம் பரம ரகசியம், கர்த்தருடைய வருகைக்கு உண்டான காரியம். இதை நீங்க பிடிச்சி தொடர்ந்து இந்த செய்தியை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்கள்ட்ட யாருக்கும் எதுவுமே பேசவே முடியாதுங்க. எந்த ஒரு ஸ்தாபனத்துக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பைபிள் லெக்சரரா இருந்தாலும் சரி, தேவ ஞானத்துக்கு முன்னாடி எந்த ஞானம் நிற்க முடியாது. நீ தைரியமா நீங்க பேசலாம். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள பிரவேசித்தீரே, நிச்சயம் பண்ணியிருக்கிறீரே. அப்பா சுதரிக்கிறோம் தகப்பனே, நீர் எங்கள் இல்லத்திலே பிரவேசிப்பீராக. அப்பா எங்களுக்கு நீர் கிருபையை அளிப்பீராக. அப்பா நீர் எங்களோடு கூட இருப்பீராக. அது மாத்திரமல்ல தேவனே, எங்களை புத்தி உள்ள ஸ்திரீயாய் மாற்றுவீராக. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் எங்களை மாற்றுவீராக. எல்லாரும் வாயிலும் பிறந்த ஏனதான் இருக்க வேண்டாம் தேவை பிள்ளைங்க. இந்த நேரம் நீங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிற நேரம். எல்லாரும் கண்ணீரோடு எதிர்ப்போமா? எல்லாரும் சொல்றீங்களா? பா யாரோடைய வீட்டில் நீ பிரவேசிக்கும் பொழுது அவள் மகள் உயிரோடு எழுப்பினாலே, தேவனை எங்கள் வீட்டுல பிரவேசிங்கப்பா. எங்களை உயிரோடு எழுப்புகிறாரா? நாங்கள் எந்தெந்த காரியத்தில் இழந்து போயிருக்கிறோமோ, மறித்து போயிருக்கிறோமோ, எங்களை உயிரடையும்படி செய்வீராக. உடைய ஆவியை நீர் அனுப்புவீராக. உயிரடையும்படி செய்வீராக. எல்லாரும் கேளுங்க. குடும்பத்தில் சமாதானம் உயிரடையணும், கடன் பாரங்கள் உயிரடையணும், எல்லா காரியங்களும் உயிர் பெறுவராக. எல்லாருக்கும் கண்ணீரோடு இருக்கீங்க, கண்ணீரோடு இருக்கீங்க. தேவ தூது வாரத்திலிருந்து உங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். தேவ தூது வந்துருச்சுன்னா நீங்க கிருபையை பெற்றுவீங்க, கிருபையை பெற்றுக் கொள்வீங்க. கிருபை வந்துருச்சுனாலே போதும், தேவன் உங்களோடு கூட வந்துடுவார். கர்த்தர் உங்களை தாவீதாய் மாற்றி விடுவார், உங்களை யோசேப்பாய் மாற்றி விடுவார், யோசுவாவாய் மாற்றி விடுவார். எல்லா கரங்களை கொண்டு ஆவியை நிரப்பப்பட்டு ஜெபிங்க. எல்லா கரங்களை கொண்டு பரிசுத்த ஆவியை நிரப்புங்க. சொந்தரிக்கிறோம். உலகத்திலே எல்லாரையும் காட்டிய மென்மையாய் வைக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் எங்களை மாற்றுகின்ற செய்தபடியாக நம்புகிறார். துதிகன மகிமையெல்லாம் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறார். நாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் இருதயத்தில் கை வைத்துக் கொள்வோம். ஆத்துமாவே ஆத்துமாவே செய்த வாரங்களை மறவாது. மீண்டும் அவர்கள் சொல்ல ஆத்மாவே செய்த சகலமான ஒருபோது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணேன். உண்மையில் கிருபையாக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணேன். உங்கள் சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து